ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில டீட்டெயில்ஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் அதை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி வளர்த்து சொல்லாமல் டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ அந்த லீடர் கூட ஃபைட் பண்ண ரெடியா நிற்கிறான். இவனை சின்ன பையன் குறைச்சி இட போட்டுட்டேன். எதிர்பார்க்காத நேரத்தில் என் லெப்டினன்ட்டே அட்டாக் பண்ணி வெளியே வந்துட்டானே அப்படின்னு அந்த லீடர் பார்த்தா மற்ற சோல்ஜர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. இது ஒரு ஜீனியஸ் பார்ட்டிசியோட கதை. லேண்ட் ஆஃப் ஸ்வீட்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் அவரோட கனவு. ஆனால் இறந்து போய் ரீஇன்கார்னேஷன் ஆகி இந்த வேர்ல்டுலயாச்சு நான் என் கோலை அடைவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லேடி லிக்கரிஸ் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பையன் ஒன்னால என்ன பண்ண முடியும்னு அந்த லீடர் கேட்கறான். மோதி பார் தெரியும்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ அப்பாவும் கிளாஸாஜா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லேடி லிக்கரிஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையான்னு போய் அவன் அவுத்து விடுறான். தப்பிக்கிறதுக்கு உனக்கு வழியே இல்லை, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வழி இல்லைன்னா நானே அதை உருவாக்குவேன் அப்படின்னு கிரவுண்ட்ல ஒரு ஓட்டையை போட்டு டக்கு நம்ம கீழே போயிருந்தான். பேச அவனை ஃபாலோ பண்ணி போகாத பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் விட்டுருதான். உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா அப்படின்னு கேசுரல் சொல்லுவோம். என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். லாட் பேஸ் உங்களுக்கு ரொம்பவா அப்படின்னு சொல்லி லிக்கரிஸ் சொல்ல வரதுக்குள்ள பேஸ் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஷீட்டிப்பாங்க ஓடி வரான். ஹியோபிரேக் வந்து சோல்ஜர்ஸ் எங்க அனுப்பி வச்சிருக்கான். லேடி லிக்கரிஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நான் உங்களை தான் எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லிக்கரிஸ் இப்ப சேஃபா அங்கிருந்து தூக்கிட்டு போறான். லிக்கரிஸ் நம்ம ஹீரோவையா பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த நோபல கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த லீடர் மட்டும் எங்க போனான்னு தெரியல. கண்டிப்பா உன்னால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சரியா படல. நடந்த எல்லாத்தையுமே டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்றதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெயினான லீடர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். சோ நானும் பேச போய் பாத்துக்கிட்டோம், நீ போய் நடந்தது ரிப்போர்ட் பண்ணிரு ஷீட் அப்படின்னு சொல்லி கோர்த்து விட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அவனும் கிளம்புறாங்க. அவன் அந்த ஓட்டைக்குள்ள ஜம்ப் பண்ணும்போது அவனோட மேஜிக் ரொம்பவே கம்மியா இருந்தது நான் சென்ஸ் பண்ணேன். நம்ம என்னதான் எல்லா இடத்தையும் சுத்தி தேடி பார்த்தாலுமே அந்த லீடரும் கிடைக்கல. அவன் வெளியே போனதுக்கான தடயமோ தெரியல. இந்த மேன்ஷனை சுத்தியுமே சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பட் அவன் எந்த வழியாவும் வெளியே போலனா அப்படின்னு இவங்க ஃபாஸ்டா அவன் ஓட்டை போட்டு தப்பிச்சு போன இடத்துக்கு போய் அவன்கிட்ட அதிக மேஜிக் இல்ல. சோ ஓட்டையை போட்டு உன்னால வெளியே போக முடியலன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் நினைச்சதை விட நீ புத்திசாலி தான் தம்பி, நான் இங்க தான் ஒளிஞ்சிருப்பேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சரி மோதி பாத்திரலாம், அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அப்பா வெயிட் பண்ணுங்க, இவனை நானே தனியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லீடர் கூட தனியா ஃபைட் பண்ண போறான். நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கவே இல்லை. என்னோட பேரு பேஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், என் ஃபேமிலி நேம் எல்லாம் நான் எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டேன், என்ன நீ கூப்பிடுறதுக்கு வேணா ஸ்டூடெல்ட்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அந்த லீடர் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போறான். அவனோட அட்டாக் பெர்ஃபெக்டா இருக்கு பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா பயப்படுறாரு. பார்த்தா அவனோட ஸ்வாடு 2 துண்டா உடஞ்சிருது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அட்டாக் பண்ணி மயங்க வச்சிருந்தான். ஆனா எப்படி அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், ஃபைட் பண்ணும்போது உன் வெப்பன் மேலேயே ஒரு கண்ணு இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எப்படி உன்னோட ஸ்வாடு உடஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா பாக்குறாரு. செவத்துல இருந்த ஒரு கிராக்கை நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடுக்கு ரெப்ளிகேட் பண்ணிட்டான். உண்மையிலேயே சூப்பரா பண்ணிட்ட வேஸ், ஒரு செகண்ட்ல நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா, நான் இப்படியே போனா என் ஸ்வீட் லேண்டை கிரியேட் பண்ண நேரம் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்குவாலன் பெட்ராவோட என்கேஜ்மெண்ட் அபிஷியலா நடந்து அதுக்கு ஒரு செரமனி பார்ட்டியும் நடத்துறாங்க. ஓ லார்ட் மோர்ச்சல், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு கார்ல செக் வரவும், என்னையும் இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உங்க ஹெல்ப் இல்லைன்னா அந்த மேரேஜே நடந்திருக்காது. அண்ட் எனக்கு வரப்போற பேத்தி லிக்ரஸியும் நீ ரெஸ்கியூ பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் லார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என் கடமையை தான் செஞ்சேன் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேர் முகத்திலேயே என்ன ஒரு சந்தோஷம் தெரியுது இல்ல அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. லார்ட் ஸ்குவால் முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்கேஜ் ஆன அப்புறமாச்சும் அவன் மெச்சூரா நடந்துக்கிட்டானான்னு பாப்போம். இதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லார்ட் பேஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. மை லார்ட், நீங்க எங்க இருக்கிறதுனால உங்ககிட்ட சில விஷயங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கடத்தல் விஷயத்தை பத்தி என்னோட ஒப்பீனியனை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பேண்டிட் லீடர் ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லானவர், அவரோட மேஜிக்கும் ரொம்பவே ஆசம். பட் இவ்வளோ பிளான் போட்டுமே தப்பான ஆள் அவர் கடத்திட்டாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வேணும்னே யாரோ ஒருத்தங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பியிருக்காங்க. அதனால தான் அவங்க தப்பான பொண்ணை கடத்திருக்காங்க. அந்த லெவலுக்கு ஃபால்ஸ் ரோமரை பரப்புற லெவலுக்கு பவர் இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச இந்த கிங்டம்ல ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட்ல 3 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னதுன்னு அவர் கேட்கிறாரு. லேடி பெட்ராவோட என்கேஜ்மெண்ட் சிறப்பா முடிஞ்சது. உங்களுக்கு எதிரியா இருந்த ஆர்மையரோ இனிமே திரும்பி நோபல் ஸ்டேட்டஸ்க்கே வர முடியாது. உங்களுக்கு இருந்த ஒரு எதிரியே டோட்டலா காலி ஆயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நான் தான் ஃபால்ஸ் ரோமரை பரப்பி லிக்கரிஸை மாத்தி கடத்திட்டாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும், அப்படின்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் இது என்னோட இமேஜினேஷன் தான். சின்ன பசங்கனாலே ஓவரா இமேஜின் பண்றது சகஜம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பா சிக்னல் கொடுக்கவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் சின்ன பையன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். சரி என்ன கோல்டு வேணுமான்னு அவர் கேட்கவும், எங்களோட லேண்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு வேலை முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு கார்ல செக் கேட்கவும், நான் சின்ன பையன் ஒரு வேலை தெரியாதனமா வாயை விட்டு வளரி என் இமேஜினேஷனை யார்கிட்டயாச்சும் வளரிடுவேன். கோஇன்சிடென்ஸா மார்க்ரேவ் ஹியோபிரிக் வர இங்க தான் இருக்காரு. அடுத்து அவர்கிட்ட தான் பேச போறோம். சின்ன பசங்கனாலே வளருவாயின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி புரியுது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல செக் ஒத்துக்கிறான். உன்னை சின்ன பையன் குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ ரொம்பவே
கன்னிங்கா இருக்க. நான் இப்போ எனக்கு நானே தான் பேசிக்கிறேன், உங்ககிட்ட எதுவும் பேசல. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசுறேன். ஆக்சுவலி நான் ஃபால்ஸ் ரூமரை பரப்புனது என்னமோ உண்மைதான். அப்படின்னா தான் பெட்ரா சேஃபா இருக்க முடியும். அதுக்குன்னு லிக்கரிஷ் ஆபத்துல மாட்டி விடணும்லாம் நான் நினைக்கல. பட் என்னதான் இருந்தாலும் என் ஆக்ஷன்ஸை நான் நியாயப்படுத்திக்கிட விரும்பல. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நான் ஏதாச்சும் பண்ணிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பவும் நீங்க உங்களுக்குள்ளேயே தானே பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க 3 பேரும் எங்க ஒன்னா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஹியோபரிக் வந்து இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு, ஹே பே உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்த்தாது, நீ அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேல கண்ணு இருக்கான்னு கேட்கவும், எனக்கு இன்னும் அந்த லெவலுக்கு வயசாகலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை நீ இன்னும் பார்க்கல அப்படி தானே கேட்குவோம். ஆமா நம்ம சொல்லவும், சரி அப்படின்னா அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை நீ பார்த்தனா அவன் மேல லவ்ல வாய்ப்பு இருக்கு அப்படி தானே அவர் கேட்கவும். ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என் பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அவர் கேட்கவும், நம்ம ஹீரோ அப்பாக்கும் கார்ல செக்குக்கோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருது. ஆனா லேடி பெட்ராக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அதுக்காக தானே இவ்வளவு நடந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். பெட்ரா மட்டும் எனக்கு இருக்கிற பொண்ணு கிடையாது. லிக்ரிஷை பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு அவர் கேட்கறாரு. லிக்ரிஷ் உனக்கு பிடிச்ச மாதிரியான டைப்பான்னு கேட்கவும், அது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அவங்க ரொம்பவே அழகு, அவங்க இருக்கிற லெவலுக்கு நான் தகுதியானவ இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பத்தியா இப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா ஓகே சொல்லுவேன்னு சொன்னேன், அப்படின்னா என் பொண்ணை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கவும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கன்னிங்கான பாய்க்கே செக்மேட் வச்சுட்டாரு அப்படின்னு கார்ல செக் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நீ அப்படி சொல்ல வரலன்னா அப்படின்னா லிக்கரிஷை கட்டிக்கிறதுக்கு ஓகே தானு கேட்கவும், இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன். லிக்கரிஷ் ரொம்பவே அழகு, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். லார்ட் கேசரல் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஹியோபரிக் கேட்கவும், கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நோ சொல்ல முடியும், எனக்கு ஓகே தான் அவர் சொல்றாரு. நல்லது அப்படின்னா இப்பவே அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஹியோபரிக் ஆளுங்களை கூப்பிடுவோம். நானும் கூப்பிடுதேன் அப்படின்னு கார்ல செக்க கூப்பிடுறாரு. பெட்ரா அண்ட் ஸ்குவாலோட என்கேஜ்மெண்ட் செரமோனிலேயே இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துறாங்க. ஸ்வீட்லாண்ட கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா என் வெட்டிங் கேக்க தான் நான் ரெடி பண்ணுவோம் போலயே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் பேஸ்ட்ரி அன்னைக்கு நீங்க என்ன வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு லிக்கரிஷ் சொல்றா. இந்த ஸ்மெல் இவ எப்பவும் இவ்வளோ கியூட்டாவா தெரிவா நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸை எல்லா நோபல்ஸ்க்கும் அனுப்புங்க. இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும். லார்ட் ஸ்குவால் அண்ட் பெட்ராவோட என்கேஜ்மெண்ட்காகவும் லார்ட் பேஸ்ட்ரி அண்ட் லிக்கரிஷோட என்கேஜ்மெண்ட்காகவும் அப்படின்னு சொல்லவும், லெஜெண்டரி ஆர்மி ஹீரோவான மார்டலோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி ஒன்னாக போறது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு கார்ல செக்குமே எல்லாருக்கும் டோஸ்ட் பண்றான். லார்ட் பேஸ்ட்ரி நம்ம பிரதர் இன் லா ஆகிறது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸ்குவால் சொல்றான். ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பெட்ரா சொல்றா. ஓ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே என்ன பிரதர் நே கூப்பிடுங்க அப்படின்னு ஸ்குவால் சொல்றான். சோ ஒரு வழியா என்கேஜ்மெண்ட் எல்லாமே சிறப்பா முடிஞ்சிருது. எல்லாம் குயிக்கா முடிஞ்சது. இது ரியல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ லேடி லிக்கரிஷ் என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லையானவா கேட்கவும், இல்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான், நீங்க ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், என்ன நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லவும், என்னையும் நல்லபடியா பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நானே இதை என் கையால செஞ்சேன் அப்படின்னு வா கொடுக்குறா. இதோட ஸ்மெல் தான் அப்பதான் வந்துதான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்க செஞ்சு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்கல்ல அதே மாதிரி செஞ்சிருக்கேன்னு வா கொடுக்குறா. கரெக்ட் டெம்பரேச்சர்ல பேக் பண்ணிருக்கா, ஸ்மெல்லும் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். ஓ மை காட் இது ரொம்பவே ஒப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு, எப்படி இருக்கு அப்படின்னு லிகரிஷ் கேட்கவும், இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளோட அந்த ஸ்மைலை நான் என் வாழ்நாள் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, இன்னொன்னு எடுத்துக்கிடுவான்னு கேட்கவும் தாராளமானவா சொல்றா. இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. குக்கீஸ்ல சுகருக்கு பதிலா அவ சால்ட் அதிகமா ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஈவன் டேஸ்ட் நல்லா இல்லைனாலுமே அவ மனசு வருத்தப்படக்கூடாது, நம்ம ஹீரோ நல்லா இருக்குங்கிற மாதிரி நடிக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.